எனது அன்பு பிள்ளையே, உனக்கான நல்ல செய்தி வெகு விரைவில் உன்னை வந்து சேர போகிறது. நீ அதுவரை காத்திரு. நீ படும் மன வேதனையையும் நீ படும் துன்பத்தையும் நான் பார்த்து கொண்டு தான் உள்ளேன். நீ எதனால் துன்பப்படுகிறாய், நீ இதனால் மனவேதனை அடைகிறாய் என்பதைப் பற்றி உனது மனதில் இருந்தே நான் உணர்த்தி காட்டுவேன். எப்பொழுது மனவேதனை அடைகின்றாயோ முருகா என்று ஒரு முறை கூறு. நீ படவிருக்கும் கஷ்டங்களை நான் முன்கூட்டியே நிரூபித்து காட்டிக்கொண்டு தான் உள்ளேன். நீ மனவேதனை அடைவது என்னவென்றால் நீ பட இருக்கும் கஷ்டத்திற்கான எச்சரிக்கை தானது. இனி வர இருக்கும் காலங்களில் நீ எச்சரிக்கையுடன் நம்பிக்கையுடனும் முன்னேறிச் செல். முருகன் நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை அவமானப்படுத்தியவர்களையும் வேதனைப்படுத்தியவர்களையும் நான் பார்த்து கொள்கிறேன். உனது மனதில் 1000 கஷ்டங்களை வைத்துக்கொண்டு நீ வெளித்தோற்றத்திற்கு சிரிப்பது போன்று மற்றவரிடம் காட்டிக் கொண்டிருக்கின்றாய். உனக்கு துணையாக அப்பா முருகன் இருக்கையில் தனக்கென்ன சஞ்சலம் நேர்ந்து விடப் போகிறது என்று உனது மனதை நம்பிக்கையுடன் வைத்துக்கொள். என் பிள்ளையாகிய உனக்கு என்ன சஞ்சலம் நேர்ந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ செல்லும் பாதை எங்கும் இருக்கும் தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லப் போகிறேன். நான் உனக்கு கஷ்டம் கொடுக்கின்றேன் என்று நினைக்காதே. நான் கஷ்டம் கொடுப்பதே உன்னை அனுபவ பாதைக்கு அழைத்து செல்வதற்காக தான் குழந்தையே. யோசித்துப் பார், நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டத்திலும் நீ நிறைய அனுபவங்களை கற்றுக்கொண்டுதான் உள்ளாய். என் மேல் நம்பிக்கை இருந்தால் ஒருமுறை சொல். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் நேர்முகம். ஓம் முருகா போற்றி. ஓம் சரவணபவ.